Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம மட்டன் நெஞ்செலும்பு சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1/4 கிலோ நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். பாத்தீங்களா, எடுத்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன். சூப் வைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். இதை இப்போ கல்லில் வச்சு தட்டி எடுத்துக்கலாம். எதுக்கு தட்டுறேன்னா அப்பதான் சூப்ல நல்லா சாறு இறங்கும். இந்த மாதிரி ஒன்றரை நம்ம தட்டியாச்சு. இப்போ நம்ம மட்டன் சூப் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம மட்டன் நெஞ்செலும்பு சூப் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மரச்செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இன்னைக்கு 1/4 கிலோனால நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு மட்டன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நெஞ்செலும்பு கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு குத்து கருவேப்பிலையில, இப்ப சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியா 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்க தண்ணி அளவு வந்துட்டு எவ்வளவு மட்டன் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கனால கம்மியா சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம சூப்புக்கு எல்லாத்தையுமே சேர்த்து மூடி வச்சாச்சு வேகிறதுக்காக. இப்போ இது வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 to 8 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த சாரெல்லாம் நல்லா அந்த சூப்ல இறங்கும். இப்போ இது வேகட்டும், விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்க, நம்ம சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கொழுப்பு சத்தெல்லாம் மிதந்து சூப்பரா வந்திருக்கு பாருங்க. கிணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெஞ்செலும்பு துண்டு, இப்ப நம்ம மேல மிளகுத்தூளை தூவி விட்டுறலாம். நீங்க சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலன்னா லைட்டா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. எல்லாருமே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. பாய்.